குழந்தை பிறந்து 2 நாள்ல அந்த குழந்தையினுடைய அம்மா அந்த குழந்தையை 75,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இது சம்பந்தமான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். அந்த தீர்ப்பு என்னன்றது இந்த காணொலியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அது மாத்திரமல்லாது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஆட்சி அமைக்கிறதுக்கு கடுமையான போட்டி இருக்குது. ஒரு கட்சியினுடைய ஆதரவு பெற்றுக் கொள்றதுக்கு பல தரப்புகள் இருந்து முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. எனவே இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விடயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய பக்கத்தில் இருந்தும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு அழைப்பு போயிருக்குதாம். அதுபோல தமிழரசு கட்சியில இருந்தும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு தங்களுக்கு தான் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அழைப்பு போயிருக்குதாம். எனவே இந்த செய்தியில இருக்கிற உண்மைத்தன்மை என்ன நடந்திருக்கின்றதையும் இந்த காணொளியில தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செய்து செய்திகளுக்காக காத்திருங்கோ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனீசன். இன்று 5ஆம் நாள் 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளில் முன்னோட்டத்தில் சொன்னதை போல முக்கியமான செய்திகளை உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது மிக முக்கியமான செய்தி ஒன்று, குழந்தை பிறந்து 2 நாளில், நிறைய நாளெல்லாம் இல்லை, 2 நாளில் அந்த குழந்தைய 75,000 ரூபாவுக்கு விற்பனை செய்கிறதுக்கு அந்த குழந்தையினுடைய அம்மா முயற்சி செய்திருக்கிறார். அது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த அம்மாவுக்கு, அந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. அவருக்கு 46 வயது. அந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குது. அந்த விதிக்கப்பட்ட 20,000 ரூபாய் அபராதத்தை அந்த பெண் கட்டாமல் விடுவாராக இருந்தால் மேலதிகமாக 6 மாதங்கள் சிறை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன் போது நீதிபதி சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்றால், இந்த செயற்பாடு என்பது முழு மனித இனத்தையுமே அச்சத்துக்குள்ளாக்குற செயல். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியே இல்லை என்றதை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான குற்றம் என்றதுக்கு மென்மையான தண்டனையை வழங்க முடியாது, இதற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு எதிரான கருத்துக்களை நீதிபதி அடுக்கி இருக்கிறார். உண்மையிலே இந்த செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமானது எனக்கு தெரியல. எப்படி சொல்றது, நிறைய பேர் குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்றதுக்காக கோயில் குளங்கள் என்று தெரிந்து எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்க்க முடியாது என்று நினைக்கிறார் என்றால், அதுவும் 75,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுதுன்றா அதற்கு விளங்கல. வெறும் 75,000 ரூபாவுக்கு ஒரு குழந்தையை வைக்கிறதா என்ற ஒரு எண்ணம் தான் போகுது. எனவே இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. குழந்தை பேர் இல்லாமல் கணவன் மனைவிகள் இருக்கிறார்கள். எனவே அதற்கு முறையான செயற்பாடுகள் இந்த நாட்டில் இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கூட அவ எடுத்திருக்கலாம். ஆனால் 75,000 ரூபாவுக்கு ஒரு குழந்தைய விற்கிறதுக்கான ஒரு சூழலுக்கு போறதுன்றதை முற்றாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது முக்கியமான செய்தி ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வருடம் 3ஆம் மாதம் 28ஆம் தேதி ஒரு வருத்தமானி வெளியிடப்பட்டது. அந்த வருத்தமானியில வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வவுனியா மாவட்டம் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற 5,940 ஏக்கர் காணிகள் உரிமை கோரப்படுது. அதுக்குரியவர்கள் அதை உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தாமல் விடுவார்களாக இருந்தால் அந்த காணிகள் அரசாங்கத்துக்குரியதாக மாறும் என்பதுதான் அந்த வருத்தமானியில் இருக்கிற முக்கியமான விடயம். எனவே அந்த வருத்தமானியை தமிழ் தரப்புகள் கடுமையாக எதிர்த்திருந்தது. அதற்கு காரணம் என்னென்னா, உறுதிப்படுத்துறதுக்கான சூழல் என்றது இப்போது இல்லை. ஏனென்றா சுனாமியால நிறைய பேர் ஆவணங்களை இழந்திருக்கலாம். நிறைய பேர் இங்கேருந்து வெளிநாட்டில் போயிருக்கிறார்கள். இங்க பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. அந்த அச்சுறுத்தலோடு இருக்கிறதால அவர்களால் இங்கே உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கும் என்ற மாதிரி எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் காரணங்களையும் வைத்து இந்த வருத்தமானியை அரசாங்கம் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஏற்கனவே எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த வருத்தமானியை மீள பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதற்கு எதிராக பெரியோரு போராட்டம் முன்னெடுக்கப்படும். அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வடக்குக்கே வர முடியாத அளவில் ஒரு போராட்டம்
போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அதுபோல சட்ட மறுப்பு போராட்டங்கள் போன்றவை முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அதுபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தரப்பிலே இருந்தும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பேசியதிலே இருந்து பல வெளிநாட்டு தூதுவர்களோடும் வெளிநாட்டு உயர்ஸ்தானிகளோடும் சந்தித்து இந்த விடயத்துக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது. எனவே இது பல தரப்புகள், அது ராமநாதன் அர்ச்சுனா அவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்ரீதரன் அவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் முயற்சி எடுத்திருந்தார்கள். எனவே கடந்த மாதம் 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 27ஆம் தேதி அரசாங்கம் அறிவித்திருந்தது அந்த வர்த்தமானியை தாங்கள் மீளப் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று. எனவே மீளப் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று அறிவித்து ஒரு வாரம் வந்திருக்குது, இன்னுமே அந்த அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள பெற்றுக்கொள்ள. எனவே உடனடியாக அரசாங்கம் வர்த்தமானியை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மீள பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சட்ட மறுப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறத தவிர தங்களுக்கு வேற வழி இல்லை என்று எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் கணக்கினூடாக அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். தெளிவாகவே தெரியும், ஒரு வர்த்தமானி மூலமாக ஒரு சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குதுண்டா அந்த சட்டத்தை அந்த வர்த்தமானியை மீள பெற்றுக்கொள்றத அரசாங்கம் சொன்னாலும் அதை பெற்றுக்கொள்ளல அல்லது அதை மறுத்து ஒரு வர்த்தமானி வெளியிடப்படையில்லை என்றால் அது செயற்பாட்டில் இருக்கிறதா தான் இருக்கும். எனவே 6ஆம் மாதம் 28ஆம் தேதி நெருங்கும் போது அந்த வர்த்தமானி அடிப்படையில் அந்த காணிகள் எல்லாம் அரச காணிகளாக மாற்றப்படும். எனவே உடனடியாக அந்த வர்த்தமானி, அந்த ஏற்கனவே வெளியாகிய வர்த்தமானியை மறுத்து வர்த்தமானி வெளியிடப்பட வேண்டும் என்றதை எம்ஏ சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான விடயம், இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது நாடகம் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து போகுது. ஏனென்றா தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் ஒவ்வொரு கட்சிகளும் செய்கிற பிரச்சாரத்துக்கும் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் சரி, மாகாண சபையாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, இப்போ நாடாளுமன்றத்தில் தமிழ் தரப்புகள் இணைந்து போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கணுமெண்டா அதுக்கு பல கட்சிகளினுடைய ஆதரவு திரட்டப்பட வேண்டியது. எனவே பல மாதிரி பிரச்சாரம் செய்திருந்தார்கள். அந்த கட்சி அது செய்து இது செய்த மாதிரியும், இந்த கட்சி இப்படி செய்தது தமிழர்களுக்கு இந்த தீங்கு விளைவித்தது என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போ திரும்ப ஒரு கூட்டணிக்கான முயற்சியை எடுத்து வருகிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் 2 தரப்பு. ஒன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான ஒரு அணி. அந்த அணி ஏற்கனவே சங்கு கூட்டணியோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்து கொள்கை அடிப்படையில் இணைந்து ஆட்சியை முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஏற்கனவே தமிழரசு கட்சிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாகத்தான் சங்குக்கும் சைக்கிளுக்கும் இடையிலான ஒரு கூட்டணி ஒப்பந்த அடிப்படையில் வந்திருந்தது. எனவே இப்போது 2 தரப்பு இருக்குது, சங்கு, சைக்கிள், அடுத்தது தமிழரசு கட்சி. இந்த 2மே ஆட்சி அமைத்துக் கொள்றதுக்கு ஏனைய கட்சிகளிடம் போய் ஆதரவு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த நிலையில தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் தமிழரசு கட்சி சார்பாக CVK சிவஞானம் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதுபோல சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களும் தன்னோட தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த 2 தரப்பையும் தான் சந்திக்க போகிறேன் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்குது. தாங்கள் எந்த சூழ்நிலையிலேயுமே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடையோ இல்லை என்றால் அரச தரப்போடையோ தாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம், கொள்கை அடிப்படையில் தான் செயற்படுவோம், அதை தாண்டி கதிரையை அலங்கரிக்கிறதுக்காக தங்களுடைய செயற்பாடு இருக்காது. அந்த தங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள் தான் ஒப்பந்த அடிப்படையில். அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்கள் தாங்களாகவே வெளியேறலாம். அப்படி தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்தது தங்கள் தரப்புக்கு தெரியாது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அதில் அந்த தரப்பு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு ஒரு உடன்பாட்டுக்கு வராது, அங்கே கோரிக்கையை முன்வைக்காது என்றதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய கருத்துக்கள் மூலமாக உறுதிப்படுத்த முடியுது. ஆனால்
தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் இன்றைய நாளில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு சந்திப்பு நடத்தி ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போது சொல்லியிருக்கிறார், மக்கள் நலன் சார்ந்து தாங்கள் முடிவெடுப்போம், ஒரு கட்சி சார்ந்தோ எந்த விதத்திலையுமே முடிவெடுக்காம மக்கள் நலம் சார்ந்து தாங்கள் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக தங்களுடைய கட்சி சார்பாக மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். இப்போ இரண்டு தரப்பு சொல்லுது தங்களுடைய நிலைப்பாடு சமஷ்டியில தான் இருக்குது. ஆக இந்த இரண்டு தரப்பாலையுமே ஏன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது? இன்னொரு பக்கத்துக்கு போகாம உங்களுடைய கொள்கை ஒரே கொள்கையாக இருக்குன்னு தானே சொல்றீங்க. அப்ப நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து ஒரு கூட்டணியை அமைக்க முடியாம இருக்குது, அதை தாண்டி நீங்க போய் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறீங்களா? இது நாடகமா என்னவாண்டு எனக்கு தெரியல. உள்ளூராட்சியில ஆட்சி அமைக்கணும்னா நிச்சயமா ஒரு கூட்டணி என்றது உருவாக்கப்பட வேண்டும், ஆதரவுன்றது திரட்டப்பட வேண்டும். அது ஒப்பந்த அடிப்படையில் எங்கு செய்யப்படுகிறதோ அந்த பகுதியை மக்கள் எதிர்காலத்தில் கவனிச்சு வச்சிருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறவர்கள் எல்லாம் புறக்கணிச்சு எதிர்காலத்தில் ஒரு புதிய புரட்சி ஒன்று உருவாக்குற நேரம்தான் தமிழினத்தினுடைய அடுத்த கட்டத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று நான் நினைக்கிறேன். இல்லையண்டா தங்களுக்குள்ள போட்டி போட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் திட்டுறதும் அப்படி இப்படி முரண்படுறதும், ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிற நேரத்தில் வாங்க நண்பர் அண்ணா தம்பி என்ற மாதிரி கூட்டு சேர்றது, அது தமிழினத்துக்கு எந்த அளவுக்கு நன்மையாக அமையும் என்று தெரியாது. எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.